அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு செய்தி பி1, வெல்கம் பேக் டு அனதர் vlog. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போது மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 4:27. கேம்பில் இருந்து 3:50க்கு நான் கிளம்புனேன். அசிசியாக வந்தாச்சு, வேறையவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமாம், என்னப்பா 4:30க்கெல்லாமா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாங்க, அந்த 10 மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த டைம் எல்லாமே வந்து நமக்கு ஆட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. இங்கே லேபருங்க வருவாங்க, அவங்கள ஏற்றிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஓகே, போவோம்மா கைஸ். கைஸ், ஒரு சைட்டில் முடிஞ்சு இப்போ இன்னொரு சைட்டுக்கு அப்படியே வெளியே வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சைட்டில் ஆள் இருப்பாங்களாமா, அவங்கள கூட்டிக்கிட்டு அப்படியே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வர வேண்டியதுதான் கைஸ். கால டயத்தில் நமக்கு ட்ரைவிங் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஏர்லி மார்னிங் டிராஃபிக் அது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நமக்கு ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்குது இல்லையா? ஓகே, இப்போ இன்னொரு சைடுக்கு அப்படியே போவோம். ஓகேவா? இந்த மாதிரி வில்லாவாக இருக்கும் உள்ளாக்க. ஆமாம், இந்த காலையில் எழுந்திரிச்சு சாயா கூட குடிக்கலைங்க. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு சங்கின்னு பறந்து போய்கிட்டு இருக்கிறேன். கைஸ், இந்த பில்டிங்கை பாருங்களேன். அந்த பில்டிங் தான் வந்து டார்ச் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்ச் லைட் இருக்குல்ல, அதோடைய வடிவத்தில் அமைச்சது. கைஸ், இப்போ 3வது சைட்டில் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வில்லாக்களில் வந்து இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட் ஏரியாலாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஃபுட்பாலு, வாலிபாலு, இது எல்லாமே வந்து ஓகே. ஒரு ட்ராப் ஒன்று இருந்துச்சு ஏர்போர்ட்டில், பங்களாதேஷ், கத்தார் டு பங்களாதேஷு போகிறாப்பில், பங்களாதேஷ் ஏர்லைன்ஸில். ஸோ அங்கே பாருங்கள், ஒரு கத்தார் ஏர்வேஸ் வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள். மக்கள் எல்லாருமே வந்து சஃபர் போகிறாங்க. சஃபர் அப்படின்னாக்கா வெக்கேஷன், பயணம் அப்படின்ற அரபியில் சஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்போர்ட்டை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்கிறது இல்லையா? நமக்கும் அந்த டியூட்டியை கொடுத்து போடுறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்குது. வண்டியோ கியர் வண்டி, பார்த்து கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். சரி மக்களே, இன்னும் எப்பயும் ஃப்ளைட்லாம் வந்து கிடக்குது. கத்தார் ஏர்வேஸ் சின்ன சின்ன ஃப்ளைட், குட்டி குட்டி ஃப்ளைட் கிடக்குது. இதெல்லாம் வந்து எங்கே போகுது அப்படின்னாக்கா, நம்ம மஸ்கட், சவுதி, பஹ்ரைன், ஒமான், இந்த மாதிரி இதுக்கு போகிறது. ஆனால் உள்ள வெளில பார்க்கும்போது குட்டியாக தானே இருக்குது. உள்ளே போனோம்னு வைங்களேன், லெஃப்ட் சைடில் 3 சீட்டு, ரைட் சைடில் 3 சீட்டு, சென்டரில் ஒரு 3 சீட்டு. அந்த அங்கே ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. அடுத்தடுத்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ போவோம். நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சது. எந்திரிச்சு டியூட்டியை பார்த்துட்டு அப்படியே வந்தேன். ஆமாம், வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. அப்படியே எந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணிட்டாப்புல, ஏர்போர்ட் ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளம்பி வந்தாச்சு கேஸ். கேஸ், அங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் நான் ஸ்பீடாக வந்துட்டேன், இல்லை அப்படின்னா அதை கவர் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? ஓ, நம்ம தலைக்கு மேலே போகிற மாதிரியே இருக்குங்க. சவுண்ட் நல்லாவே கேட்குது. அந்த ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ பிரிட்ஜு மறைச்சிக்கிருச்சு. நம்மள கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வந்திருந்தோம் அப்படின்னாக்கா நல்லா கேட்சப் பண்ணியிருக்கலாம் ஃப்ளைட்டை. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அர்ஜென்டினா கேம்புக்கு போகணும். இதில் வந்து ரைட் எடுத்து அப்படியே போக வேண்டியது தான். சமையல் வேலை இருக்குது. இன்றைக்கி ஏதாவது சாம்பார் வச்சு விட வேண்டியது தான். சாப்பிட்றதுக்கு சோத்தாக்க வேண்டியது. முட்டை ஒரு ட்ரே வாங்கிட்டு வரணும். அதை பொரிக்கவோ இல்லை அவிக்கவோ ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். சரி, அப்படியே போமா. இன்றைக்கி நமக்கு சரியான வேலைங்க. ஆமாம், எப்பயும் நான் வந்து 8:30க்கு தான் கிளம்புவேன் கேம்பில் இருந்து. இன்றைக்கி
8 மணிக்கே கிளம்புறேன். எங்கே அப்படின்னாக்கா ஃபொக்ஸிலில் போயிட்டு, அதாவது நுசைலில் போய் ஒரு ஆளை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக ஹல்பாபுக்கு வந்து அங்கே அந்த அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நேராக இன்னொரு சைட்டில் கொண்டு போய் துஹா மாலில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேம்புக்கு வந்து கேம்பஸோடைய சூப்பர்வைசர் அவரை பிக்கப் பண்ணி திருப்பி நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் திருப்பி வந்து தான் இனிமேல் நான் சாப்பிடணும். ஸோ வண்டிக்கிட்ட வந்தாச்சு. என்ன செய்து பாய், இந்த அளவுக்கு கம்பெனியில் வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஆனால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ வண்டியை அப்படி ரைட்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. நான் அந்த ஒரு ஆப்பில் வந்து பஞ்ச் பண்ண மறந்துட்டேன். இப்போ போயிட்டு தான் போய் பஞ்ச் பண்ணணும். ஓகே, வண்டியை செக் பண்ணியாச்சு கைஸ். இப்போது கிளம்பலாம், ஓகேங்களா? இப்போ நான் போய் பஞ்ச் பண்ணிட்டு தான் டூட்டியவே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு டூட்டி வந்து சேர்க்கப்படாது, ஓகேங்களா? ஆமாம். அடைச்சிரு ரசா, அடைச்சிரு. சரி கேஸ், அப்படியே போவோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பாறை மீன் பொரிச்சு, சாம்பார், தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை, சும்மா திக்காக வச்சுருக்கு பாருங்கள் சாம்பார் இந்த அளவுக்குன்னு. குக்கரை வச்சு பருப்பை நல்லா வேக விட்டு எடுத்து போட்டு செஞ்சது. பசி சரியான பசிங்க, நல்லா இருக்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, என்னென்னா டிக்டாக்கில் நம்ம பழைய ஓனர் நம்ம வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காப்புல. இன்னும் செய்ய ஃபோன் அடித்து பேசுவாப்புல அப்பப்போ. என்ன செய்யுது, எப்படி இருக்க, என்ன பண்ணுற, வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு. நல்லா போகுது பாப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. அதாங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த இடத்த விட்டு வரும்போது அவங்க நமக்கு வந்து ஃபோன் அடிக்கணும், நம்ம அவங்கள்ட்ட பேசணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறோம் நம்ம. அந்த இடத்துல அப்பா எவ்வளோ விட்டாங்களா சாமி, குறைஞ்சி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணாமல் அவங்க நம்மளை மதித்து ஃபோன் அடிக்கிறாங்க தெரியுதான். அதான் அதுவும் இந்த கத்தார் நாட்டுடைய ஒரு சிட்டிசனு நம்ம வீட்டில் வேலை தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் ஃபோன் அடித்து விசாரிக்கிறாரு, வீடியோவும் பார்க்குறாருன்னா அப்போ பார்த்துக்குங்க. அப்போ தான் நினைச்சேன், ஓகேடா செய்யுதே, உனக்கு ஒரு சப்போர்ட்டு கத்தாரில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பரவாயில்லைங்க, நல்ல மனுஷங்க எங்கள் ஓனர், பழைய ஓனர். நமக்கு குடும்பம் குட்டி நாய் போச்சு, சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அதிலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம அந்த இடத்த விட்டு வந்தது. ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, என்னாச்சு, ஏதாச்சும் இதாச்சு ஏகப்பட்ட கமாண்டு. எங்கள் பழைய ஓனர் ஃபேமிலியில் எல்லாருக்குமே என்னை பிடிக்கும், நல்லா வச்சுக்கிடுவாங்க. அப்பப்போ கத்தி விட்டுருவாப்புல. அது யாராக இருந்தாலும் நம்ம ஊர்லேயே இருந்தாலும் அப்படித்தானே. அது எதுக்குன்னா, ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு டென்ஷனு, வீட்டில் ஏதாச்சும் ஒரு டென்ஷன் அப்படின்னா அந்த டென்ஷன் நம்ம மேலே காட்டுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ எங்கள் பல ஓனரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஒரு அவருக்கு வயசு அதிகம், எங்கே போனாலும் நம்மளை கூட்டிகிட்டு வருவார். அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க எப்படியோ அதே மாதிரி நான் அவரை பார்த்துக்கிட்டேன்.
நல்ல மனுஷன். கைஸ், நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து உடனேயே படுத்து தூங்கிட்டேங்க. ஏன்னா அடுத்து ஷெட்யூல்டு இருக்குது, அதனால நான் நேரத்தோடு படுத்தாதேன். ஸோ நேரத்தோடு எந்திரிக்க முடியும். நான் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரியே ரொட்டீனாக போய்கிட்டு அப்படியே வந்துச்சு வேலை. ஏதோ போய்கிட்டு இருக்குது. ஆமாம், வீட்டுக்கு கம்பெனிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. கம்பெனியில் வந்து நம்ம ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. அதில் இப்போ நம்ம கம்பெனி எப்படி அப்படின்னாக்கா சேலரி மட்டும்தான் ப்ளஸ் ஓவர் டைம். அதில் நமக்கு வந்து அடிஷ்னல் ஓவர் டைமும் சேர்ந்து வரும். அதில் கிடைக்கிற சில பைசாக்கள் தான். ஆனால் ஹவுஸில் வந்து அப்படி கிடையாது. ஹவுஸில் சம்பளம் கிடைக்கும் ப்ளஸ்ஸு கிம்பளமும் கிடைக்கும். டிப்ஸு, நம்ம ஒரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 50, 100, 20, 10 இப்படி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு மாதத்தில் அந்த இப்போ வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா எப்படியாவது தேத்தி போடலாம். ஒரு 100 ரியாலு, 150 ரியாலு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறலாம்னா நம்ம போயிட்டு உள்ளே இருந்து எடுத்துக்கிற முடியாது. இந்த மாதிரி வெளியில் ஜாமான் சட்டை மட்டும் கொடுக்க போகும்போது 50, 100 இப்படி சேருதில்ல, அதில் ஒரு 100, 150 ரியால் கிட்ட கிடைக்கும். அதை வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜு இந்த மாதிரி இதுகளுக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு வைங்கண்ணா. இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, நான் எல்லாத்தையுமே முடித்து இது பண்ணியாச்சு. இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இல்லை. அது போக 4-5 நாளாக வீடியோவே போடலைங்க. ரொம்ப வேலை, அதிகமான வேலை போய்கிட்டு இருக்குது, டைட்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் அப்படி ஒரு இதாகிடுச்சு. சரி, நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கே வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வரைக்கும் நான் 3 மணிக்கு எந்திரிப்பேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் சாயந்தரமும் வேலை இருக்குது. ஸோ அதை வந்து தனிப்பட்ட இதில் வந்து அவங்க சேர்த்து இது பண்ணிக்கிடுவாங்க. அப்படி ஒரு இது போய்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால இதோட முடிச்சுக்கிடுவோம். மறக்காமல் நம்ம செய்தி சேனலை பேஜையும் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.